வணக்கம். அகத்திய மாமுனிவர் மனித குலத்துக்கு ஒரு கடைசி வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அவரோட அந்த சக்தி வாய்ந்த ஆன்மீக செய்தியோட சாரத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க, அதுல என்னென்ன ஆழமான ரகசியங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? இந்த பூ உலக வாழ்க்கை ஒரு நரகம் இல்லைன்னா ஒரு சிறைச்சாலை மாதிரின்னு அகத்தியரே சொல்றாரு. அவரோட செய்தியோட தீவிரம் இதிலிருந்தே நமக்கு புரியுது. ஆனா ஏன் பூமி எதுக்கு ஒரு நரகம்னு சொல்றாரு? அவர் சொன்ன அந்த வியக்க வைக்கிற விஷயம்தான் அவரோட முழு செய்திக்கும் ஒரு அடித்தளமா இருக்கு. சரி, முதல்ல இந்த உலகம் ஏன் ஒரு ஜெயில் மாதிரி இருக்குன்னு அவர் சொல்றாருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வாழற இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, இது போன ஜென்மத்துல நாம செஞ்ச தப்புகளோட விளைவுதான். ஒரு விதமான கர்மா கடன். அதை சரி செய்யறதுக்காக தான் இங்க பிறந்திருக்கோம். அதனால தான் நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் இங்க நமக்கு முழுமையான மன அமைதிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. சரி, நாம ஒரு சிறையில இருக்கோம்னு வச்சுப்போம். ஆனா அந்த சிறையோட நிலைமை இப்போ ஏன் இவ்வளோ மோசமா இருக்கு? இதுக்கு என்ன காரணம்? கலியுகத்தில் நடக்கிற நெருக்கடியை வச்சு அகத்தியர் இதை விளக்குறாரு. உண்மையில நமக்கான பாதை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். ஆனா இந்த கலியுகத்துல மனுஷனோட பேராசைக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிடுச்சு. அந்த பேராசை நம்ம விதியே மாத்திருச்சு. நமக்காக போட்ட பாதையிலிருந்து நாமளே விலகி இப்போ ஒரு பெரிய சிக்கல போய் மாட்டிக்கிட்டு நிக்கிறோம். இந்த ஆன்மீக வீழ்ச்சியோட விளைவுகள் ரொம்பவே பயங்கரமா இருக்கு. பக்திங்கிறது வெறும் வெளிவேஷ ஆறிடுச்சு. சொல்லப்போனா கடவுளே நம்ம போக்குல விட்டுட்டு ஒதுங்கி நிக்கிற மாதிரி ஒரு நிலைமை. ஆனா மனுஷன் என்ன பண்றான்? அந்த சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்தி பாவத்தை அதிகமாக்கி மனுஷனுக்கு எதிரியா மாறிட்டான். இது எல்லாம் கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும். அப்போ அவ்வளவுதானா? எல்லா நம்பிக்கையும் போச்சா? எல்லாம் கைமீறி போயிடுச்சா? இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதா? இல்ல, இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. மனுஷங்க இப்படியே போனா தங்களை தாங்களே அழிச்சுப்பாங்கன்னு சித்தர்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதை பார்த்துட்டு அவங்களால சும்மா இருக்க முடியல. நமக்காக அவங்க பேச வராங்க. இது கேட்கறதுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்ட நாடகம் மாதிரி இருக்கு இல்லையா? சிவபெருமானே மனிதர்கள் திருந்த மாட்டார்கள்னு சொல்றாரு. ஆனா சித்தர்கள் நம்ம மேல வச்சிருந்த அந்த கருணையால, இல்ல நாங்க அவங்கள வழி நடத்துறோம், ஒரு கடைசி வாய்ப்பு கொடுங்கன்னு நமக்காக வாதாடி பொறுப்பேத்துக்கிட்டாங்க. இது உண்மையிலே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். சரி, சித்தர்கள் நமக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த அந்த வாய்ப்பு என்ன? நாம தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? வாங்க பார்க்கலாம். அந்த வழிதான் நிபந்தனையற்ற பக்தி. அப்படின்னா என்ன? எதுக்கு ஏன்னு எந்த கேள்வியும் கேட்காம, பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காம முழுசா கடவுள்கிட்ட சரணடைகிறது. நாம பக்தி பண்ற முறையே மொத்தமா மாத்தணும்னு இது சொல்லுது. இந்த நிபந்தனையற்ற பக்தியை புரிய வைக்கிறதுக்கு அகத்தியர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. ஒரு நாய் அதோட எஜமான் கிட்ட எப்படி ஒரு துளி கூட சந்தேகம் இல்லாம முழு அன்பையும் காட்டுதோ, அந்த மாதிரி ஒரு அன்பு, அந்த மாதிரி ஒரு பக்தி தான் கடவுள்கிட்ட நமக்கு வேணும்னு சொல்றாரு. ஆனா ஏன் இதுக்காக இந்த மாதிரி ஒரு பக்தி இவ்ளோ முக்கியம்? இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிட்டாதான் சித்தர்களோட பங்கு எவ்ளோ பெரியதுன்னு நமக்கு புரியும். நம்ம ஆன்மாவோட பயணத்துல ஒரு பெரிய தடை இருக்கு. அதை தாண்டி போகணும்னா இந்த பக்தி தான் ஒரே வழி. இங்கதான் ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு. நம்ம ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சு கடவுளை நோக்கி போகும்போது வழியில சித்தர்கள் தான் ஒரு கேட் கீப்பர்ஸ் மாதிரி நிக்கிறாங்களாம். நாம பூமியில செஞ்ச பாவங்கள் எல்லாம் பார்த்து கோபப்பட்டு நம்ம ஆன்மாவை மேல போக விடாம தடுத்து திரும்ப பூமிக்கே போன்னு அனுப்பிடுறாங்க. இந்த பிறவி சக்கரம் திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே இருக்கு. இதை உடைக்கணும்னா நம்ம தூய்மையான பக்தியால சித்தர்களோட கருணையை சம்பாதிக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. இப்போ இந்த விளக்கத்தோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். அகத்தியரோட கடைசி எச்சரிக்கை. இது நேரடியா உங்களுக்கும் எனக்கும் தான். இதுதான் இந்த ஃபைனல் வார்னிங். சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். அதையும் மீறி திருந்தலைன்னா உங்க வினைக்கு நீங்க தான் பொறுப்பு. நம்மளோட கர்ம வினைக்கு நாம தான் பொறுப்புன்னு எவ்வளவு ஆணித்தரமா சொல்றாரு பாருங்க. இது நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட பொறுப்பு. ஆக சித்தர்கள் நம்ம முன்னாடி ஒரு தேர்வு வச்சிருக்காங்க, ஒரு சாய்ஸ் கொடுத்திருக்காங்க. பக்தி வழியில போய் இந்த பிறவிச் சுழற்சியிலிருந்து விடுபடுவதா, இல்ல இதே வழியில போய் நம்ம கர்மாவை அனுபவிக்கிறதா? இந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு. இந்த ஆழமான கேள்வியோட இதை இங்க நிறைவு செய்வோம்.